அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போய் என்ன பண்ணுறாங்க, கூஃபாவில் போய் தங்குறாங்க. அது கூஃபாங்கிறது ஈராக்கில் ஒரு கூஃபா இருக்குது, அது இல்லை, இது கூஃபா. இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முதல்ல மதீனாவுக்கு டைரெக்டாக போகல. அங்கே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 நாள் தங்குறாங்க. முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதுதான். மதீனாவில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசம் அந்த தான் இருக்குது. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா கூட அது சொல்லுவாங்க கூஃபாவுடைய பள்ளிவாசல் அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த இடத்துல கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலுடைய விவரம் பார்த்தீங்கன்னா 3932 2774 புகாரியில் வந்து இது இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவில் வந்து மதீனாவில் போய் என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா யாருடைய வீட்டில் தங்கினாங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவரு வந்து பின்னாடி நம்முடைய வரலாற்றில் அவர் வர்றாரு, அதனால் அவரை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அபு அய்யூப் அல் அன்சாரி அப்படிங்கிற அந்த நபித்தோழருடைய வீட்டில் வந்து போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. அப்போ அவருடைய வீட்டில் தங்கின அந்த செய்தி வந்து முஸ்லீமில் 4174. இது வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏன்னா சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வர எல்லாரும் போட்டி போடுவாங்களா, ரசூலுல்லாஹ் என் வீட்டுக்கு தான் வரணும்ன்ட்டு. அப்போ வந்து சீட்டு குலுக்கி போடுறதுல இவருடைய பேர் விழுந்தது அப்படிங்கிற ஒரு மாதிரி செய்தி. இன்னொரு செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா நசையில் வந்து அந்த 6629 பார்த்தீங்கன்னா இந்த குலுக்கல் முறையில் இவருடைய பேர் விழுந்ததுன்னு இருக்கு. அதே இன்னொரு செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒட்டகம் வந்து அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு, எங்கே நின்றுச்சோ அதுதான் என்னுடைய தங்குமிடம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானிச்சாங்க அப்படின்ட்டு. இவர் ரசூலுல்லாஹ்வுக்காக தன்னுடைய வீட்டையே காலி பண்ணி கொடுத்தாரு. அந்த வீட்டில் வந்து மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன் இருந்தது. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, மேல் வீட்டில் இவர் வந்து தங்கிக்கிறார், மேலே கீழ் வீட்டில் ரசூலுல்லாஹ் இருந்துக்கணும் அப்படின்ட்டு. இவர் போய் மேலே தங்குறாரு. அப்புறம் அவருக்கு குற்ற உணர்ச்சி வருது, ரசூலுல்லாஹ்வுடைய மேலே ரசூலுல்லாஹ் தலைக்கு மேலே நாம நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் கீழே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கீழே வீட்டில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய இதில் வந்து நடந்துக்கிறாரு. இவரை வந்து ரசூலுல்லாஹ் வந்து மரணிக்கும் போது சொல்கிறாங்க, இவரை வந்து உன்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க பின்னாடி வர்ற ஆட்கள், நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இவர் முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அவமானங்களை வந்து இவர் சந்திக்கிறார். யார்? அபூ அய்யூப் அல் அன்சாரி.